தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அரசியல் ஆட்டம் என்பது சூடு பிடித்து அதோட பீக்கில் இருந்த நிலைமையில அடுத்தது எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு எல்லாரும் பரபரப்பாக பார்த்துட்டு இருக்கு. இந்த வேளையில ஆட்சி அமைக்கப்படவே இல்லை. காரணம் என்னன்னா, தொங்கு சட்டமன்றம் அமைந்திருக்கிறது, குதிரை பேரங்கள் நடக்கலாம் அப்படின்னு நம்ம தேர்தலுக்கு முன்னு பேசி கொண்டிருந்த போலவே இப்பொழுது அதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட அந்த நிலைமை என்பது ஒரு விறுவிறுப்பான திரைக்கதையில் கடைசி நிமிஷத்துல தோய்வு ஏற்பட்டது மாதிரி ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு காரணங்கள் கூட்டணிகள் உடனடியாக அமையவில்லை. கூட்டணி கட்சிகளை கூப்பிட்டு இருந்தாலும் அவங்க வராங்களா வரலையா அப்படின்னு எந்த முடிவும் சொல்லலை. இதற்கு இடையில அதிமுக திமுக கூட்டணி ஏற்பட போடுகிறது அப்படிங்கிற ஒரு பேச்சு பொருள் அதிகமாக இருந்தது. குறிப்பிட்ட தகுந்த நபர்கள் யாரும் சொல்லலைனா கூட அது முக்கிய விவாத பொருளாக அரசியலில் கவனம் பெற்ற கருப்பொருளாக பார்க்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலைமையில கம்யூனிஸ்டுகள் தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஆதரவு தெரிவித்தது மட்டும் இல்லாமல் திமுக அதிமுகவிற்கு இடதுசாரிகள் ஆதரவு தர வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னதாகவும், பின்னால அவர்கள் வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா கூட அவர்கள் சொன்ன கருத்து என்பது ஊடகத்தில் வியாபித்திருக்கிறது. அவர்கள் சொன்ன காரணங்கள் என்பது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. மக்கள் ஒரு கட்சி ஆட்சி அமைக்கணும்னு வாக்களித்திருக்கிறார்கள். அதற்கு எதிராக ஒரு கூட்டணி அமைத்து, அதுவும் எதிரியாக பார்க்கப்படுகிற கட்சிக்கு கூட்டணி அமைத்து அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று திமுக நினைப்பது என்பது மக்கள் விரோதம், ஜனநாயக விரோதம் அப்படின்னு பேசியிருக்காங்க. இப்படி கூட்டணியில் இன்டாக்டா இருந்த கூட்டணிகளெல்லாம் விமர்சனங்களை வைப்பதும் அறிவுரைகளை கொடுப்பதும் எதற்காக? கம்யூனிஸ்டுகள் இப்படி கண்ணியமாக ஜனநாயகத்தின் மீது பேசிக்கொண்டிருக்கிறார்களா, அல்லது இது கூட்டணி கணக்குகளின் பிணக்குகளால் வருகிற பேச்சா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கிறது. அந்த கேள்விகளை தான் இன்று உரைகள் நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறது. இடதுசாரிகள் நிலைப்பாடு, திமுகவிற்கு பாடம் எடுத்த காம்ரேட்டுகளின் கண்ணியம் என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். சார் பாக்கி சார், நம்ம தொடர்ந்து கம்யூனிஸ்டுகளோட கூட்டணியிலிருந்து ஆரம்பித்து அவர்கள் எப்பொழுதும் நிற்கக்கூடிய இடங்கள்லாம் மாறி இருந்ததை நம்ம பார்த்துருக்கோம், நாமளே பேசியிருக்கோம். அப்படியான நிலைமையில் இந்த தேர்தலுக்கு பிறகு முடிவுகளுக்கு பிறகு இப்போ விஜயோட போய் கூட்டணி அமைச்சிருக்காங்க. அது சரி, ஜனநாயகத்தில் மக்கள் கொடுத்துருக்கிற அந்த கட்சி ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு. ஆனால் அதை தாண்டி அங்கே நிறைய பேசு பொருட்கள் வந்திருக்கே சார். புதிய சர்ச்சைகளும் புதிய கருத்துக்களும் வந்துட்டு இருக்கு. அந்த கருத்துக்கள் என்பது ஜனநாயகத்தை காப்பாற்றவா, பொது உடைமை கருத்துக்களாக பார்க்கலாமா, அல்லது தங்களுடைய சொந்த உடைமைக்கு வைக்கப்பட்ட அந்த இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு இது பதிலாக பார்க்கலாமா? முதல்ல எப்படி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். தேர்தலுக்கு முன், தேர்தலுக்கு பின். தேர்தலுக்கு முன்பே திமுக அணியில் இடம்பெற்ற கட்சிகள் எல்லாமே இருந்தாங்க. அதில் பெரிய சலசலப்பு மற்ற கட்சிகளோடு இல்லை. அதிக இடங்கள் வேணும் அப்படின்னு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி வலியுறுத்தினாங்க. அதில் விடுதலை சிறுத்தைகள் ஆட்சியில் பங்கேற்பது எங்களுடைய தொலைநோக்கு லட்சியம் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அதிக இடங்கள் தர வேண்டும், ஆட்சியில் பங்கு தர வேண்டும்னு வலியுறுத்தி ரொம்பவும் தீவிரமாக வலியுறுத்தியது காங்கிரஸ் கட்சி. அது மட்டும் இல்லை, ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் திமுகவினோட உறவை முறித்து கொண்டு தாவேகாவோடு கூட்டணி அமையலாம் அப்படிங்கிற பரவலான பேச்சு உறுதியாக பேசப்பட்டது மேலிடத்தில். அதாவது ராகுல் காந்தி அளவுக்கு இந்த முடிவு எடுக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரியும், ஊடகங்களில் தெரியும். அதை கடைசி நிமிஷத்தில் மாறி தேர்தலை நெருங்க கூட்டணியில், அதாவது திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் இடம்பெற்று ஏற்கனவே பெற்றதை விட 3 இடங்கள் கூடுதலாக பெற்று களம் கண்டார்கள். ஸோ காங்கிரஸ் எந்த நேரத்திலும் திமுகவை விட்டு விலகி சூழலுக்கேற்ப தாவேகா பக்கம் போகும் என்பது உறுதி அந்த பழைய கதையினால். அதனால் இப்போதைய போஸ்ட் போல் நிலைமை, தேர்தலுக்கு பிந்தைய நிலைமையை பொறுத்தவரையில் தாவேகா யாரும் எதிர்பாராத அளவு வெற்றி பெற்று விட்டது. ஆகையினால தாவேகாவோட ஏற்கனவே நாம் விரும்பின மாதிரி போகலாம் என்கிற முடிவுக்கு குறைந்த இடங்கள் தான் 5 இடங்கள் பெற்றாலும்
போயிடலாம், அவங்களுக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி இருக்கும், நம்ம ஏற்கனவே நினச்ச கூட்டணியை உருவாக்கின மாதிரி இருக்கும் என்ற எண்ணத்தில் போகிறாங்க. அது சரியாக தான் இருக்குது. நாம் அது சரின்னா அது செயல்பாடு சரியான அப்படி இல்லை. அவங்க என்ன பிளான் பண்ணாங்களோ அது அது திட்டமிட்டபடி போயாச்சு. ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் இதில் ஒரு மூணுத்தையும் நான் ஏன் ஒன்றா சேர்க்குறேன்னா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ரெண்டுமே மார்க்சிய பொது உடைமை மார்க்சிய சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு இயங்குகிற பொது உடைமை கட்சி. பல அவங்களுக்கு சில நார்ம்ஸ் காமனாக இருக்கும், பொதுவான நிலைப்பாடுகள் இருக்கும். அவங்களில் முதல்ல சிபிஐ ஆதரித்தாங்க. சொன்னது காரணம்னா, மக்கள் தாவேகாவுக்கு முன்மொழிந்து விட்டார்கள், நாங்கள் வழிமொழிகிறோம். மு வீரபாண்டியன் நண்பர் தோழர் மு வீரபாண்டியன் சரி அழகாக சொல்லியிருக்கார். அவரை ஒட்டி பின்னாடி மார்க்சிஸ்ட் கட்சியும் ஆதரவு தெரிவிச்சிருக்கு. இதே பல விஷயங்களை காட்டுது. நாங்கள் கட்சிக்கு கூட்டணியில் இடம்பெற்றதாக இன்று வரை சொல்லலை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி மார்க்சிஸ்ட் கட்சியும் கூட்டணியில் இடம்பெற்றோம் அப்படின்னு சொல்லலை. ஆனால் திமுகவுடைய மதச்சார்பின்மை அந்த கூட்டணியில் இடம்பெறுவதாக அதுவும் உறுதியாக சொல்லலை. பட் நாங்கள் வெளியிருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். வெளியிருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பல அர்த்தங்கள். முக்கியமான கருத்தை அவர் குறிப்பிட்டு காமிச்சிருக்கிறது வந்து ஆளுநர் ஆட்சி இங்கே நாம் அமையக்கூடாது, அதற்காகத்தான் நாங்கள் தரோன்னு குறிப்பிட்டு அவர் ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொன்னாங்க. ஸோ பல்வேறு காரணங்கள், அவங்களுக்கு ஒரு ரீசன் இருக்குது, ஒரு காரணம் இருக்குது. இவங்க தாவேகாவை ஆதரிக்கிற முன்வந்த நிலைப்பாட்டுக்கு பல்வேறு காரணங்கள், அது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது. ஆனால் இடையில் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தேசிய செயலர் பேபி கூறியதாக வந்தது, அதை அவர் பின்னாடி மறுத்திருக்கார். ரெண்டு விஷயம், இந்த அரசியல் நிகழ்வுகளில் பல யூகங்கள் பேசப்பட்டன. பல யூகங்கள் வந்து எல்லாமே பெரும்பாலும் யூகங்கள். ஒரு சாரார் வந்து பாஜக அவருடைய கைப்பாவை தாவேக்கா என்று விமர்சிக்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கிற தாவேக்காவோட காங்கிரஸ் கூட்டு சேர்ந்தது அது ஏன் அப்படின்னு பேசலை. தேர்தலுக்கு முன்பே காங்கிரஸோட கூட்டு சேர்ந்ததை பற்றி பேசலை. தேர்தலுக்கு முன்பே தாவேகா தலைவர் விஜய் எந்த இடத்துலையுமே காங்கிரஸை பற்றி குறை சொன்னதில்லை, பேசியதே இல்லை. எந்த ஒரு இடத்துல கூட பாஜகவை கூட கொள்கை கூட்டணி சொல்லியிருக்கார். பாஜக பயப்படுறார், இன்னமும் பயப்படுறார், அதில் சந்தேகம் இல்லை. பயப்படுறதுனால அவரை ஏற்றுக்கொண்டாருன்னு இல்லை, அந்த ஐடியாலஜிக்கு போகிறாருன்னு இல்லை. அவருடைய மைண்டு காங்கிரஸ் தான், காங்கிரஸோடு தான் இருக்கிறது, அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். காங்கிரஸ் ஆதரவு கட்சியான தாவேகாவோட திமுகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கட்சியும் மற்ற கட்சிகளும் ஆதரிப்பது ஒன்றும் வியப்பில்லை. ஆனால் இன்னொரு கட்டத்தில் பேபி சொன்னதாக ஊடகத்தில் வந்து மறுக்கப்பட்டாலும் கூட திமுக அதிமுக இணைந்து, அதாவது அதிமுகவுக்கு ஆதரவு முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தி இணைய வேண்டும் என்கிற பேச்சு இருக்குல்ல, அதை வந்து நம்ம ரூல் அவுட் பண்ணவே முடியாது, முற்றிலும் நிராகரிக்க முடியாது. இது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படி காங்கிரஸ் கட்சியும் அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியும் பிஜேபியும் அலையன்ஸ் வச்சுக்கும் அப்படின்னு பேசுகிறத நாம் முற்றிலும் நிராகரிப்போமோ, அது மாதிரி இல்லாமல் திமுகவும் அதிமுக கூட்டணி சேருவதற்கான சாத்தியக்கூறு இல்லை என்று சொல்ல முடியாது. அதாவது அதில் என்ன ஒரு காமன் அஜெண்டா இருக்குது. அதிமுக வெளிப்படையாக தீவிரமாக தாவேகாவை எதிர்க்கவில்லை. இப்போது திமுகவினுடைய சட்டப்பேரவையில் முக்கிய முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அவருக்கும் விஜய்க்கும் உண்டான சில தொழில் ரீதியான அதெல்லாம் சொல்லப்பட்டது தான், நமக்கு உறுதியாக தெரியும். பல்வேறு காரணங்களால் தாவேகாவை ஆட்சி அமைக்க விடாமல் தடுக்க வேண்டும் என்கிற காரணத்தினால இந்த யோசனை வந்திருக்கலாம். கடைசியில் இப்போ அந்த யோசனை இதுவாகிடுச்சு, அந்த இல்லை என்று ஆகிவிட்ட சூழலில் என்னுடைய பார்வை இன்று வரையில், இந்த நிமிடம் வரையில் தாவேகா இப்போ ஆட்சி பொறுப்பை அழைக்க ஆளுநரும் அழைக்கவில்லை. இவர்களும் தங்கள் பலத்தை காட்டவும், முழுமையான பலத்தை காட்டவில்லை. 2 சீட்டு தான் அவங்களுக்கு தேவை. அந்த 2 சீட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிட்டத்தட்ட 24 மணி நேரமாகியும் இது இப்போ 4 மணிக்கு அறிவிப்பதாக சொல்கிறாங்க. இதுவரையில் முடிவு தெரியல. ஒருவேளை இந்த 4 மணி நேரத்தில்
முடிவாகலாம், நமக்கு தெரியல. ஆனால் இந்த காலதாமதத்துக்கும் திமுக பின்னணியில் இருக்குமோ என்று நான் ஐயப்படுகிறேன். ஏனென்றால் பல பேர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் சார். சார் ஜெகதீஸ்வரன் சார், இப்போ தமிழகத்தில் இருக்கிற சூழ்நிலையில் விஜய்க்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிற நிறைய கணக்குகள் இருந்து, அதை தாண்டி யார் ஆட்சி அமைப்பார்கள், அதிமுகவும் திமுகவுமா, அல்லது விஜய்க்கு அதிமுக ஆதரவு தருமா, அல்லது விஜய்க்கு இடதுசாரிகள் ஆதரவு வருமா, வலதுசாரிகள் ஆதரவு வருமா, என்டிஏல வருமா அப்படின்னு நிறைய கணக்குகளும் பேச்சுகளும் யூகங்களும் அப்படின்னு நிறைய இருந்தால் கூட கிட்டத்தட்ட அவர்கள் ஆட்சிக்கான அந்த நம்பரை நெருங்கிட்டாங்க. அந்த வேளையில் வந்திருக்கிற எல்லா கட்சிகளும் பார்த்தீங்கன்னா இடதுசாரிகள் தான் வந்திருக்காங்க. அதில் குறிப்பிட்டு கம்யூனிஸ்டுகள் சொல்லியிருக்க விஷயங்கள், உங்களோட கட்சிக்கு ஆதரவு தேவைப்பட்டால் நீங்கள் இடதுசாரிகளில் கட்சிகளிலிருந்து மட்டும்தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட நிபந்தனை வைத்து தான் சேர்ந்திருக்கிறார்கள். அதே நிபந்தனை வாயிலாகத்தான் விசிகாவும் சேர்ந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ விசிகா தங்களோட முடிவு எடுக்கிறதுக்கு நிறைய நேரங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி அவர் ஸ்டாலினோடு பேசியதாகவும் ஒரு ஒரு செய்திகள் இருக்கிறது. அதை அவர் நேரடியாக சந்தித்து பேசினா கூட இதை குறித்து பேசியிருக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த கூட்டணி அமைப்பதில் ஒரு முக்கியமாக ஒரு கட்சியாக திமுக இருக்கிறது அப்படின்னு நம்ம வெளிப்படையாக பார்க்க முடிஞ்சா கூட, இப்போ கம்யூனிஸ்டுகள் சொல்லியிருக்கிற அந்த வாதம் என்பது இதோடு தொடர்பு படுத்தி பார்க்குறப்ப ஆதாரபூர்வமாக இல்லைன்னா கூட லாஜிக்கலி கரெக்டாக இருக்க மாதிரி தானே இருக்குது. அப்படி இப்படியான முடிவுகள் எடுப்பது என்பது பின்னடைவில் திமுகவுக்கு பலவீனமாக மாறாதா? நிச்சயமா மாறுங்க. நீங்க இன்னொன்னு வெளிப்படையாக நடந்த விஷயங்களை பேசுவோம். வெளிப்படையாக அதிமுகவுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ரெசார்ட்ல போய் தங்கினாங்க. சி.வி. சண்முகம் தலைமையிலன்னு சொல்லி சொன்னாங்க, வேற ஒரு எம்எல்ஏ தலைமையிலும் சொல்லி சொன்னாங்க. அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களே போய் அவங்களை போய் சந்திச்சுட்டு வந்தாரு, நலம் விசாரிச்சு வந்தாரு சொன்னாங்க. புதுச்சேரி அதிமுக எம்எல்ஏ அன்பழகன் ஏங்க இங்க தங்கியிருக்காங்கன்னு கேட்டா, இங்க மெட்ராஸ்ல வெயிலா இருக்கு, இங்க ரொம்ப குழுன்னு இருக்குன்னு தங்கினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எடப்பாடி தலைமையிலான ஆட்சி தான் அமைய போகிறதுன்னு சொல்லி சொன்னாரு. லீமா ரோஸ் பேட்டி கொடுத்தாங்க, எடப்பாடி தலைமையை விஜய் ஆதரிக்க வேண்டும், எடப்பாடி முதலமைச்சராகவும் விஜய் துணை முதலமைச்சரும் ஆக வேண்டும் சொல்லி சொன்னாங்க. இது எல்லாம் வெளிப்படையாக நாம் பார்த்த காட்சிகள். இந்த வெளிப்படையான காட்சிகளை நம்ம விட்டுட்டு நம்ம என்ன சொல்றோம், எல்லாத்துக்கும் பின்னாடி திமுக தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம். நான் சொல்றேன், இந்த தாட் வந்திருக்குமா? நிச்சயமா வந்திருக்கும். திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஏன் ஆட்சி அமைக்க கூடாதுங்கிறது அந்த கட்சியோடைய சாதாரண தொண்டர்ல இருந்து தலைமை வரைக்கும் வந்திருக்கும். ஆனா எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்களா? இல்ல. எப்படி பண்ணுவாங்க? நீங்க முதல்ல பாருங்க, நம்பர்ஸ் இருக்கா? நம்பர்ஸே கிடையாது. ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு பெரிய முட்டாளா? நம்பர்ஸே இல்லாம எப்படி அவங்க அமைப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்னு, ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி நீங்க வந்து அமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சொன்னீங்க இல்லையா, பலவீனம் இல்ல, கட்சி காணா போயிரும். நீங்க விஜய் இப்பொழுதே நான் என்னை போன்றவர்கள் வைக்கிற விமர்சனம் என்ன, பிரச்சாரத்துக்குலாம் பெருசா போகல, மக்கள்கிட்ட போகல, ஆனா ஜெயிச்சுட்டாரு. விஜய் படுத்துக்கிட்டே ஜெயிப்பாரு, கண்ணை மூடிக்கிட்டே ஜெயிப்பாரு விஜய். இந்த மாதிரி திமுக அதிமுக கூட்டணி வச்சுட்டாங்கன்னா அப்ப இந்த நீங்க சொன்ன அதே விஷயத்துல ரொம்ப சரியாக எடுத்துக்கொண்டா கூட, அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் இந்த வார்த்தைகளை இந்த கருத்துக்களை சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல ஏன் கம்யூனிஸ்டுகள் இது மாதிரியான ஒரு கருத்துருவாக்கங்களை இப்படி அர்த்தம் வரும் மாதிரி பேசுறாங்க அப்படிங்கிற பின்வாங்கிட்டா கூட இந்த வார்த்தைகள் பேசப்படாம பொது தளத்துல விமர்சனத்துக்கு உள்ளாகல. அப்ப கம்யூனிஸ்டுகள் சரியாக பேசுவாங்கன்னு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? நிச்சயமாங்க. நீங்க அதான் சொல்றேன்ல, இந்த யோசனை ஸ்டாலின் அவர்கள் தலையில் வந்திருக்குமா? வந்திருக்கும். எடப்பாடி பழனிசாமி தலையில் வந்திருக்குமா? வந்திருக்கும். உதயநிதிக்கு வந்திருக்குமா? வந்திருக்கும். ஏவா வேணு, கே.என். நேரு எல்லாருக்கும் வந்திருக்கும். ஏன் செய்யக்கூடாது? ஏன்னா இன்னைக்கு ரெண்டு கட்சிகளும் உச்சபட்ச வெறுப்புல இருக்கிறாங்க. நம்ம ரெண்டு பேரும் தோத்துட்டோம். எப்படி தோத்தோம்? விஜய்ங்கிற போர்ஸ் நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம், தோத்துட்டோம். அப்ப நம்ம என்ன பண்ணா இது தெரியும் அப்படிங்கிற இடத்துல ரெண்டு பேரும் யோசிப்பாங்க, நிச்சயமா யோசிச்சிருப்பாங்க. சில பேர் யாரேனும் முயற்சிகளாக பண்ணலாமன்னு யோசிச்சிருப்பாங்க. பட் ஆனா முயற்சிகளாக அது நடக்கு. ஏன்னா நீங்க இந்த பக்கம் பாருங்களேன், இப்போ சண்முகம் தோழரும் வீரபாண்டியன் தோழரும் பிரஸ் சந்திச்சாங்க. சார், நீங்க திமுக பர்மிஷன் வாங்கிட்டாரு, யாரோ ரிப்போர்ட்டர் கேட்டாரு, ரொம்ப கோவம் ஆயிட்டாரு. ஏங்க நான் ஏன் திமுக பர்மிஷன் வாங்கணும், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டார். அப்போ திமுக இன்னைக்கு சிக்கல் என்ன, விசிக ஏங்க என்ன போல, ஒருவேளை விசிக வந்து திமுக அடைச்சு வச்சிருக்கா? இல்ல, விசிக நேத்துல இருந்து என்ன நடக்குது, நீங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் வன்னி அரசு சொல்றாரு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, இதுதான் எங்களுக்கான காலம், இது திருமா காலம். என்ன சொல்ல வராரு, எங்களுக்கு வந்து துணை முதலமைச்சர் கொடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. சிந்தனை செல்வன் என்ன எழுதுறாரு, இதுதான் எங்களுக்கான நேரம், இந்த நேரத்தை நாங்க பயன்படுத்திக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. அப்போ
இன்னொன்னு எந்த அளவுக்குலாம் அது போகுது, நீங்க வந்து விசிக வந்து துணை முதலமைச்சர் கேட்கறாங்க, திருச்சி கிழக்கு விஜய் காலி பண்ற திருச்சி கிழக்குல திருமாவளவன் நிக்க வைக்கணும் அப்படின்னு. அது ஒண்ணு. நேத்து ஒரு நியூஸ் கார்டு போனுச்சு ஒரே ஒரு ஊடகங்கள்ல, இது செய்தியாகவும் சில பேர் என்ன சொன்னாங்க. நேற்று வந்து விஜய் திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கே துணிஞ்சிட்டாரு, அவர் அவ்வளவு பேர் ஜெனரஸா இருந்தாரு. அவருக்கு பிறகுதான் சிந்தனை செயல்பட திமுக தூண்டி விட்டு இதை கலைச்சு விடுறதுக்காக இது மாதிரி பேச வச்சாங்க, விஜய் இருந்து பேச வச்சாங்க. நான் சொல்றேன், இதெல்லாம் நம்புற மாதிரி ஏதாவது இருக்கா? விஜய் அவ்வளவு பெரிய ஜெனரஸா, சார் நீங்க திரும்ப சார் நீங்க வந்து ஆயிடுங்க, நீங்க சிஎம் ஆயிடுங்க, நான் உங்களுக்கு கீழே நான் ஒர்க் பண்றேன் அப்படி சொல்றாரா? இது ஒரு கதையை பிளான் பண்றாங்க. அதுக்கப்புறம் சிந்தனை செல்வன் இப்படி பேசின ஒரு கதை ஓடுது. சரி, அப்படிப்பட்ட நான் முதலமைச்சரே கொடுக்கணும்னு துணிஞ்ச விஜய் நேற்று நைட்டே திரும்ப பார்த்து, சார் துணை முதலமைச்சர் எனக்கு ஒரு மேட்டர்ல நீங்க எடுத்துக்கங்க, திருச்சி கிழக்கு நீங்க நான் காலி பண்ணி தரேன், நீங்க நினைக்கன்னு சொல்லிருக்கலாமே, ஏன் நீங்க ஏன் சொல்லல? ஏன் 4 மணி நேரத்துக்கு இந்த கூட்டம் இழுக்குது? ஏன் இதை இருக்கவே இல்லையே? சரி, அப்படி ஒண்ணு ஓகே. சரி, இதை நம்ம பேசுறோம். காமராஜ் அவர்களை தூக்கிட்டு போனாங்களா, விருப்பத்தின் பேரில் போனாங்களா, அதில் குதிரை பேரம் நடந்துதான் நடக்கலையா? தினகரன் சொல்றாரு, போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் கொடுத்திருக்காரு. இப்படி ஒண்ணு இல்ல, நீங்க பிசிக ரெண்டு பேர் கொடுத்துட்டாங்க. மறுபடியும் ஒரு ஆளுநரை போய் சந்திச்சு, ஐயா அந்த மாதிரி 118 119 வந்துச்சு சொல்லி சொல்றாரு. அப்ப ஆளுநர் என்ன சொல்லுவாரு, கொஞ்சம் இருக்க தம்பி, நீங்க ஏற்கனவே ஒரு லெட்டர் மூணாவது தடவை என்ன மீட் பண்ணும்போது லெட்டர் கொடுத்தீங்க. இந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்கீங்க? ஏற்கனவே எனக்கு 121 எம்எல்ஏக்களோட ஆதரவு இருக்கு. அதுல யார் பேர் இருக்கு? விசிக 2, IUML 1 எம்எல்ஏ, அமமுக 1 எம்எல்ஏ. அதுக்கு நீங்க அனெக்சர் வேற பிக்ஸ் பண்ணி அனெக்சர் வேற அட்டாச் பண்ணிருக்கீங்க. விசிக இப்ப கொடுத்துட்டாங்கன்னு ஒரு லெட்டர் ஒருவேளை ஆளுநர்கிட்ட இருந்துச்சுன்னா அது எப்படி போச்சு? நேத்து எப்படி போச்சு? போர்ஜரி பண்ணிருக்காங்களா? அப்போ IUML ஒரே ஒரு எம்எல்ஏ, யார் அந்த எம்எல்ஏ? அவர் லெட்டர் கையெழுத்து போட்டு கொடுத்தாரா? அதை போர்ஜரி. அப்ப தினகரன் கேட்கறதுல என்ன தவறுன்னு நான் கேட்கிறேன். அமமுக லெட்டர் போய் மேபி காமராஜ் அவர்களே கூட சைன் பண்ணிட்டு அவர் வந்து பின்வாங்கிருக்கலாம், பேக் அடிச்சிருக்கலாம். அதாவது லெட்டரா இருந்துச்சு. அனெக்சர் ABCDன்னு போட்டிருக்காங்க. அந்த லெட்டர் நீங்க பார்த்திருப்பீங்க நினைக்கிற, ஊடகத்துல இருக்குது. எனக்கு அனெக்சரை பார்க்க முடியல, ஏன்னா அனெக்சர் எது இருக்குன்னு தெரியல. ஆளுநர் ரிலீஸ் பண்ணாடி நமக்கு தெரியாது, ஏன்னா தாவேக்கு என்னைக்குமே வெளிப்படையா ரிலீஸ் பண்ணாது. அப்போ என்ன நடக்குது? உண்மையில என்ன நடக்குது? பேச வேண்டிய அதுதான். ஹார்ஸ் ட்ரேடிங்ல இவங்க ஈடுபடுறாங்களா, ஈடுபடலையா? ஆளுநர் தானே சொன்னார், ஹார்ஸ் ட்ரேடிங்கை தடுக்கிறதுக்காக தான் அந்த முடிவு எடுக்கிறேன். நீ 108 கொடுத்திருக்கணும், இல்ல 118 கொடுத்திருக்கணும், சம்பந்தமே இல்லாம 113 வந்து கொடுக்குறீங்க. அப்ப மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு ஆளுநர் சொல்றாரு. ஆளுநர் செய்வது நீங்க வந்து நியாயமா தர்மமான்னு சொல்லி பேசலாம். ஆனா அவர் சொல்ற பாயிண்ட் இருக்கா இல்லையா? இதற்கு காரணம் யாரு? விஜய் தானே. அப்போ நீங்க அந்த நம்பர்ஸ் எங்க விஜய் கொண்டு வந்தாரு? சரி, இந்த பக்கம் விசி கட்டையும் கம்யூனிஸ்டையும் என்ன சொன்னீங்க? நாங்க NDA கூட்டணி வந்து யாரையும் இழுக்க மாட்டோம். இப்ப காமராஜ் யாரு? காமராஜர் யாருங்க? அப்போ அமமுக மாதிரி காமராஜர் இழுத்துட்டு வர்றீங்க. காமராஜர் ஆட்சியை கொடுக்கறதுக்கு காமராஜர் இழுத்துட்டு வரீங்களா? ஒரு வேலை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணுமோ? அப்ப இது என்ன கணக்குன்னே நமக்கு புரியலையே. நீங்க வந்து அப்போ எனக்கு ஆட்சி அமைக்கணும், ஜோசப் விஜய் எனும் நான் அப்படிங்கறதா எனக்கு பிரதானம். நான் என்ன வேணாலும் செய்வேன். நீ தூய சக்தின்னு தினகரன் சொல்ற அதே வார்த்தை நானும் சொல்றேன். தூய சக்தின்னு சொல்ற நீங்க ஆரம்பத்துல இந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்க, நீங்க எப்படி தூய சக்தின்னு அவர் கேட்கிறாரு? இதை எப்படி நீங்க இல்ல எல்லா வழக்கம் போல விஜய்க்கு தெரியாதுங்க, விஜய்க்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல போறோமா? விஜய்க்கு இதுக்கும் சம்பந்தம்னா விஜய்க்கும் ஆட்சிக்கும் சம்பந்தம் இருக்குமா இருக்காதா நாளைக்கு? தெரியலையே. தொடர்ந்து பேசலாம் சார். சார் பாக்கி சார், இப்ப உண்மையா பொய்யாங்கிறத தாண்டி திமுகவுக்கு அட்வைஸ் பண்ணாங்க கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்குறோம். ஆனால் அதை செய்யக்கூடிய தார்மீக பொறுப்பும் கடமையும் அவர்கள் இருக்கா அப்படிங்கிற கேள்வியே வந்திருக்கு. காரணம் என்னென்னா, தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருந்து அவர்கள் மூலமாக வெற்றி பெற்று 2 எம்எல்ஏக்களை பெற்றிருக்காங்க. அப்போ அங்கே தொடர்ந்து பயணிக்காமல் பாதியிலே கிளம்பி வந்து அவர்களுக்கு எதிராக செயல்பட்ட திமுகவுக்கும் எனக்கும் தான் போட்டி அப்படின்னு நேரடியாக டிக்ளேர் பண்ணி வந்த விஜய்க்கு நேரடியான ஆதரவு தருவது என்பது எப்படி தார்மீகமாக சரியாக இருக்கும்? அப்போ அவர்களுக்கு அறிவு சொல்கிற இடத்துல கம்யூனிஸ்டுகள் இருக்காங்களா? யாருக்கு? அது திமுகவுக்கு திமுகவுக்கு, ஸ்டாலினுக்கு இல்லை. ஒரு 2-3 விஷயங்கள் பார்க்குறேன். தேர்தலில் ஒரு கட்சியோட கூட்டணியில் இடம்பெற்று வெற்றி பெற்றுட்டா அவங்க வேறு அணியில் வெற்றி பெற்று தேர்தலுக்கு பிந்தைய சூழலில் ஒரு கட்சி இன்னொரு அணியில் அணி மாறி செல்றது பெரிய தவறு ஒன்றும் கிடையாது. இந்த கட்சி கூட்டணியில் ஜெயிச்சிங்க, இன்னொரு கட்சிக்கு போகிறீங்களே அப்படிங்கிறது தவறு. அப்போ சட்டத்தில் தவறு இல்லை, அதை நம்ம ஏற்கிறோம். அப்போ நடைமுறை திமுகவிற்கு அதிமுக சப்போர்ட் பண்ணாலும் அதுலேயும் சட்டத்தில் தவறு இல்லை. சரி, ஆனால் திமுகவிற்கும் எங்களுக்கும் தான் போட்டின்னு சொல்லி விஜய் தன்னோட பிரச்சாரத்தை கட்டமைத்து அதன் மூலமாக வெற்றி பெற்று வராரு. அப்படி திமுகவோட ஓட்டை காலி பண்ணிட்டு வந்த விஜய்க்கு அந்த கூட்டணியிலிருந்து உடனடியாக நேரடியாக அங்கே போய் சப்போர்ட் கொடுக்கறதுங்கிறது மாரலில் சரியா இல்லையாங்கிறதுக்கு ப்ரெசிடென்ஸ் ஒன்று சொல்கிறேன். திமுக கழகம் பொதுவாக கடன் கண்டு பாஜகவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிச்சு ஆதரவு.
தேர்தலுக்கு முன்பே 1999 வாஜ்பாய் அவர்கள் நம்பிக்கை வாக்கு கோரும்போது வி வாண்ட் கண்டினியூஸ் ஆஃப் திஸ் கவர்மெண்ட் அப்படின்னு முரசொலி மாறன் பாராளுமன்றத்து மக்களவையில் சொன்னார். அப்படின்னா அர்த்தம் அப்பரே அணி மாறிட்டார். அதாவது தேவகவுடா அணியிலிருந்து மாறி பாஜகவுக்கு ஆதரிக்கிறார். அப்போ தேவகவுடா அணியில் இருந்த மதச்சார்பினை சக்திகள் இடதுசாரிகள் உட்பட அவங்க அதை சொல்லலையே. அதல்ல இஷ்யூ. நீங்கள் வந்து மதச்சார்பினை எங்களோட இணைஞ்சிட்டு இப்போ பிஜேபியோட கூட்டு சேர்றீங்களே அப்படின்னு யாரும் கேட்கல. இதெல்லாம் லாஜிக்கும் தர்மத்துக்கும் தார்மீகமோ சட்டபூர்வமோ ஒன்றும் கிடையாது. நிலைமைகள்லாம் மாறும் எல்லா காலத்திலையும். அது கூட்டணிக்கே தேர்தலுக்கு மட்டும்தான். அதுக்கு பிறகு எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் காமன் அஜெண்டான்னு ஒன்று இருக்குது. நிச்சயமாக பிஜேபியை எந்த காலத்துலேயும் கம்யூனிஸ்டுகள் ஆதரிக்க மாட்டாங்க. திமுக ஆதரித்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அண்ணா திமுக ஆதரிச்சிட்ருக்கு, தாவேக ஆதரித்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் இது ஒரு காமன் அஜெண்டா ஒன்று. ரெண்டாவது, கம்யூனிஸ்டுகளுக்கு இப்போ திமுகவுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு தார்மீக உரிமை உண்டுன்னா உண்டு. ஏன்னா நாமளும், அதாவது திமுக தாவேகாவை ஆதரிக்க வேண்டாம். ஏனென்றால் திமுகவை எதிர்த்து தான் தாவேகா களத்தில் நின்றது. எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு பல முறை பிரகடனம் செய்தார் விஜய். இந்த சூழல் இருந்தாலும் திமுகவே நீங்கள் ஆதரவு கொடுங்கள்னு கேட்கலை. அப்படி கேட்டாங்களா? இந்த ஆட்சி கவிழக்கூடாது. இந்த ஆட்சிக்கு ஏதேனும் ஒரு தேக்க நிலை, ஆட்சி பதவி ஏற்க முடியாத ஒரு சூழல் வந்தால் மத்தியில் உள்ள உள்துறை அமைச்சகமோ அல்லது அமித்ஷாவோ அல்லது பாஜக அரசோ அல்லது ஆளுநர் மூலமாக ஏதேனும் செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள். அது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல. கிளியராக சொல்லிட்டார் வீரபாண்டியன். தோழர் பாண்டி வீரபாண்டியன் என்ன சொன்னார்னா, மக்கள் முன்மொழிந்தார்கள், நாங்கள் வழிமொழிகிறோம். முடிஞ்சு போச்சு. அவங்க அதிகாரம் கேட்கல, ஆட்சியில் பங்கு கேட்கல, வேறு எந்த சலுகையும் கேட்கல, வெளியிலேருந்து தான் ஆதரவு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதில் பல நுட்பங்கள் இருக்குது. வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பது என்பதே தங்கள் கொள்கையிலிருந்து சமரசம் செய்து கொள்ளாத ஒரு நிலை, தங்கள் அரசியல் நிலைப்பாட்டிலும் சரி கொள்கையிலும். ஆகையினால் இவ்வளவு சூழல் இருக்கும்போது ரெண்டு கம்யூனிஸ்டுகளும் திமுகவுக்கு அட்வைஸ் பண்ணுறதும், ஏன் விசிகாவுக்கு கூட அவங்க அட்வைஸ் பண்ணலாம். விசிகா இன்னமும் அவங்க இதை ஆதரவு தெரிவிக்காமல் இருக்கிறதுனால நான் இந்த ஆட்சி பதவியேற்க முடியாத ஒரு தாவேகா பதவியேற்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு ஏதேனும் ஒரு தேக்க நிலை, சஸ்பெண்டட் அனிமேஷன், ஆளுநர் ஆட்சி இந்த மாதிரியான வந்துடக்கூடாது. இல்லை, ஜெகதீஸ்வரன் சார் ரொம்ப முக்கியமான கருத்தை ரொம்ப நுட்பமாக வைக்கிறாரு. இது எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி தான். 118 சீட் இருக்குது அப்படின்னு போய் கேட்டிருக்கணும், அல்லது 118 இருக்குன்னு கேட்டிருக்கணும். இது ரெண்டுமே தெரியும். மூத்த அரசியல்வாதிகள்லாம் அந்த கட்சியில் இருக்காங்க. ஆனாலும் கூட இதுக்கு இடைப்பட்டதில் பெரிய சஃப்லிங்கும் ஒரு பெரிய பாலிடிக்ஸும் இதுக்குள்ள இருக்கு. அது ஏன் இப்படி போய் 113 இருக்குன்னு கேட்குறாங்க, 115 இருக்காங்கன்னு திருப்பி ஏன் போய் ஆளுநரை சந்திக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. எனக்கு ஒரு பெரிய சந்தேகம், பல சந்தேகங்கள் இருக்கு. தாவேகா தலைவருக்கு சரியான ஆலோசனையை கட்சியினோட மூத்த தலைவர்கள் யாரும் சொல்லலையா? அப்படி அவர் சொல்லி இருந்து அதை விஜய் கேட்கவில்லையா? அந்த ஒரு விஷயத்தில் நான் சில விஷயங்களை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். விஜய் அப்படி 4 பேர் அட்வைஸ் பண்ணால் அதை நிராகரிக்கிற ஆள் இல்லை. தமிழக வெற்றி கழகம்னு முதல்ல போட்டார். இக்கு போடணும்னு ஊடகங்கள் எழுதினாங்க, அந்த ஒற்று எழுத்து போடணுன்ட்டு. அடுத்த அந்த தகவல் போய் சேர்ந்த உடனே தமிழக வெற்றி கழகம்னு ஒரு ஒரு ரொம்ப சாதாரண விஷயம் என்றாலும் கவனம் எடுத்துக்கொண்டார். ரெண்டாவது, ஆளுநரை பார்க்கும்போது ஒரு மரியாதை நிமித்தம் ஒரு பொக்கே எடுத்துகிட்டு போகணும், அப்புறம் நேரம் கேட்கணும், பூர்வம் எடுத்துகிட்டு போகணுன்ற முந்தைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு இந்த முறை போயிட்டு வந்திருக்கார். அதுலேயும் முழுமையில் என்னன்னா, சரியான ஆலோசனையை தாவேகாக்கு யாரும் தெரிவிக்கவில்லை என்பது தான் கடைசியாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுதான் எனக்கு வியப்பாக இருக்குது. மூத்த அரசியல் தலைவர் செங்கோட்டையெல்லாம் இருக்கார். ஒன்று, நாங்கள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, நிறைய பலத்தோடு இருக்கோம், ஒரே பார்ட்டி நாங்கள் தான், எங்களை ஆட்சி அமைப்பை கூப்பிடுங்க, நாங்கள் ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸில் நிரூபிச்சுக்க, இதை சொல்லியிருக்கலாம். அல்லது உக்காந்து பேசி எல்லா கட்சியும் நீங்கள் ஆதரவு கொடுக்குற, அவங்க ஆதரவு கொடுங்க, இவங்க ஆதரவு கேட்டுக்கிட்டு அந்த ஆதரவு கடிதத்தோடு இவரும் தன்னுடைய கட்சியினுடைய பெரும்பான்மையான தேர்ந்தெடுத்த கடிதத்தையும் எடுத்துகிட்டு போய் இந்தாங்க சார் சொல்லி கேட்டிருக்கலாம் உரிமை. இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் அவங்க நேரம் கேட்டு போனாங்களா, இல்லை பல விஷயங்கள் சந்தேகங்கள் ஊடகங்கள் எழுப்பப்படுகிறது.
பல சந்தேகங்களுக்கு இன்னும் தெளிவான பதில் தாவேக கிடப்பது கிடைக்கல. முதல் முறை சந்தித்து வெளியில் வரும்போது ஊடகத்தில் சந்தித்து பேசியிருக்கலாமே, அவங்க கேள்வி கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஊடகவியலாளர்களை எல்லாத்துலேயுமே நெகட்டிவாக பார்க்கக்கூடாது. சில பேர் அதில் விஷம் பண்ணக்கூடியவங்க தான் இல்லைன்னு இல்லை, ஒன்றுமே இல்லாத பூதாகரமாக பண்ணுவாங்க, அதெல்லாம் இல்லைன்னு இல்லை. ஆனால் கேட்பாங்கல்ல, நீங்கள் மொத்த பலத்தையும் காமிச்சிக்கல ஆளுநர்கிட்ட யாராவது ஒரு ரிப்போர்ட்டர் கேட்பார். ஆமாம் இல்லைன்னு, ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது, நடைமுறை இருக்குதுன்னு தெரிஞ்சுப்பார். இல்லை நீங்கள் உங்கள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு கேட்டிங்களா, நீங்கள் கூட்டணியின் மெஜாரிட்டின்னு சொன்னீங்களா, என்ன கேட்டீங்க ஆளுநர் கிட்டேன்னு யாராவது நிருபர். இந்த கேள்வியை ஜெகதீஸ்வரன் சார் அதான் இதெல்லாம் சார் நீங்கள் எழுப்பின அதே சந்தேகம் எல்லோருக்கும் இருக்கிறது. பாக்கி சார் நடைமுறை தெரியாமல் இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குங்கிறாரு. அப்படி தான் நடந்திருக்கா அல்லது தெரிந்தே இது ஒரு யுத்தியாக பயன்படுத்தப்படுகிறதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதில் உங்கள் கருத்து என்ன நினைக்கிறீங்க? இல்லை வருத்தப்படலை, நடைமுறை தான். சார் ஆமா திமுக அரசின் திமுக அரசு போதிய பாதுகாப்பு கொடுக்காம விஜய பழி வாங்கினாங்க சார். அதனாலதான் இட்னு போக முடியலங்கிற சூழ்நிலை இருந்தது. இப்பொழுது அவங்க வேலை வெட்டிக்கு போயிட்டாங்க, வேலை வெட்டி இல்லாம இருந்தாங்க இல்லையா? சோ நீங்க அதாவது சார் சொல்றாரு செங்கோட்டையன் போன்ற செங்கோட்டையனை நீங்க அவரோட பேச்சை கேட்டா தானே அது நடக்கும். செங்கோட்டை சார் நீங்க ஓரமா உட்காருங்க, அதை விட திறமைசாலியான ஜான் ஆரோக்கியசாமி இருக்காரு, பல ஆட்சியை கவுத்தவர் அவரு, பல பேர் எம்எல்ஏ தடுத்தவர் அவரு, அதை விட ஆதவர்ஜுனா இருக்காரு, பல கட்சியை பார்த்த ஆதவர்ஜுனா இருக்காரு, அவர் சொல்லுவாரு சொல்லி அவர் நீங்க அதாவதுங்க ஜெயிச்சுட்டாரு அப்படிங்கிறனால என்னோட விமர்சனம் எல்லாம் மாற போறது கிடையாது. நான் மக்கள் தீர்ப்பு நான் ஏற்கிறேன், விஜய் சிஎம் ஆகட்டும், அதுதான் சரி, அதெல்லாம் ஓகே. ஆனா இதுதானே காலகாலமா நடந்துட்டு இருக்கு அந்த கட்சிக்குள்ள. விஜய்க்கு என்னைக்கு சுயமா யோசிப்பாரு? ஜெகதீஸ்வரன் சார் என்னோட மாறுபட்ட கருத்தை நான் கேள்வியா வைக்க விரும்புறேன். நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்குமே விஜய்க்கு பெரிதாக அரசியல் ஞானம் இல்லை, அவருக்கு யார் சொல்றதையும் கேட்கல அப்படின்னு பேசிட்டு இருந்தால் கூட இந்த வெற்றி என்பது சாதாரணமாக யாருக்கும் கிடைக்காது. அப்ப இன்னும் அரசியல் புரிதல் இல்லாத ஒரு தலைவராகத்தான் நம்ம விஜயை பார்த்துட்டு இருக்கோமா, இல்லை அவருக்கு அரசியல் அதீதமாக புரிந்திருக்கிறது, அவர் செய்வது நுட்பமான அரசியல் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் அதை பார்க்க முடியாதா? ஏன்னா இப்படி தள்ளி போவது என்பதே அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவே அடுத்த எலெக்ஷனுக்கோ இல்லை இடைத்தேர்தல் ஏதேனும் வந்தால் அல்லது இந்த தேர்தல் திரும்பவும் வைக்க வேண்டிய சூழல் வந்தால் அது மிகப்பெரிய நரேட்டிவாக மாறும். இப்படியான சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய விஷயமாக தான் நம்ம இந்த பதவியேற்பு என்பது தள்ளி போக மக்களோட கோபங்களை யார் மீது காட்டுறாங்கன்னு தெரியாது, அதற்கு யார் காரணமாக போகிறார்கள் அல்லது யார் காரணமாக காட்டப்பட போகிறார்கள்னு தெரியல. அப்ப இந்த சூழ்நிலைலாம் இருக்கும்போது இன்னும் விஜயை அரசியல் முதிர்ச்சி இல்லாதவர் அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருக்கலாமா? இல்லைங்க, அப்ப விஜய் மறுபடியும் ஒரு பெரிய விக்டிம் கார்டு பிளே பண்றதுக்கு விஜயே இது செய்யறாருன்னு நம்ம எடுத்துக்கணுமா? அப்ப 3 தடவை பார்த்துட்டேன் ஆளுநரை கூப்பிட மாட்டேங்கிறாரு, 4 தடவை பார்த்துட்டேன் ஆளுநர் கூப்பிட மாட்டேங்கிறாரு, ஆளுநர் பாருங்க நான் 4வது தடவை போறேன், அவர் கேரளா கிளம்பி போறாரு, இது யார் செய்யாது உங்களுக்கே தெரியும் மக்களே அப்படின்னு மறுபடியும் மக்கள்கிட்ட போறாரா? இது எனக்கு புரியலையே. எவ்வளவு வாட்டி நீங்க விக்டிம் கார்டு பிளே பண்ணிட்டே இருப்பீங்க, அது எப்படிங்க சரியா வரும்? இன்னொன்னுங்க, நீங்க சொல்ற மாதிரி இவர் தள்ளி போக திமுகவும் அதிமுக கூட்டணி அமைப்பாங்க அப்படிங்கிற இந்த பூடகமான செய்திகள் தானே அவர்கள் செய்ய மாட்டார்கள். நீங்க சொல்ற மாதிரி விஜய் என்ன சொல்றல, நீங்க சும்மாவே விக்டிம் கார்டு, நடக்காத விஷயத்திற்கே விக்டிம் கார்டு பெருசா பிளே பண்ணக்கூடிய நபர் அவர். நடக்கின்ற விஷயங்களுக்கு இன்னும் பெருசால பேசுவாரு அவர். பாருங்க, இப்போ திமுக அதிமுக பாஜக எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து என்ன அடிக்கிறாங்க பாரு அவரு. மக்கள் நம்புவாங்கல்ல. அது ரியாலிட்டியில இப்ப அரசியல் பொறுத்தல செய்திகள் அப்படிதான் போதும். திமுக அதிமுக சேர்ந்து அடிக்கிறாங்கப்பா, பாவம்பா விஜய் அப்படித்தானே சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அது பெருசால போகும். அப்போ அந்த விக்டிம் கார்டு பிளே பண்றதா விஜயோடைய நோக்கம்னா, இது தொடர்ச்சியாக இப்படி ஒரு நேர்மையற்ற ஒரு அறமற்ற விஷயத்தை தான் விஜய் செஞ்சுட்டே இருப்பாரா வாழ்க்கை பூரா? அப்ப அவர்கிட்ட நம்ம என்ன அரசாட்சி நம்ம எதிர்பார்க்க போறோம்? ஒரு அரசாங்கம் என்பது வெளிப்படைத்தன்மை இருக்காது, நேர்மை இருக்காது, அறம் இருக்காது. எப்படியாவது நான் ஆட்சிக்கு வரணும், நான் கொஞ்சம் லேட்டா கூட வந்துக்கிறேன், ஆனா மறுபடியும் இதே வேலை தான் நான் பண்ணிட்டே இருப்பேன்னு விஜய் சொல்ல போறாரா? அது எப்படி சரியா அப்படி சரிங்க. இன்னொன்னு, நீங்க 3வது தடவை போகும்போது பாருங்களேன், 3வது தடவை அவர் நேற்று ஆளுநரை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? உங்கள்கிட்ட லெட்டர் இல்ல,
ஏன்னா நியூஸ் சேனல் சொன்னாங்க, இங்கிலீஷ் சேனல் உட்கார்ந்துட்டு இருக்கேன், அவங்க சொல்றாங்க விசிகே அண்ட் ஐயுஎம்எல் ஆர் இமெயிலிங் தம். யார் சொல்றாங்க இவங்களுக்கு? ஆளுநர் ஆபீஸ்க்கு மெயில் பண்ணுவாங்களாம். பட் ஆனா ஒரு அனெக்சரை போட்டு கொடுத்துட்டாரு. அப்ப அனெக்சர்ல போட்டு கொடுத்திருக்காருன்னா அந்த லெட்டர் வரும்னு அந்த அனெக்சர் எழுதிருப்பாரா, இல்ல ஏதாவது திருமாவளவன் கொடுத்த பிரஸ் நோட் எடுத்துட்டு போயிருப்பாரு, இல்ல ட்விட்டர் எடுத்து போட்டோ எடுத்துட்டு போயிருப்பாங்களா? எனக்கு புரியவே இல்லை உண்மையிலேயே. எனக்கு உண்மையிலே புரியல. எதை எடுத்துட்டு போயிரு? ஐயுஎம்எல் ஒரு எம்எல்ஏ ஆதரவு கொடுத்துட்டாருன்னு கடிதம் வைக்கிறாங்க அவங்க. எதன் அடிப்படையில்? எப்படி வைப்பீங்க நீங்க? 121ல எங்க ஐயுஎம்எல் 3 தடவை போய் 3 தடவை நிராகரிச்சிட்டாங்களா இல்லையா? இல்லங்க நாங்க கண்டிப்பா ஆதரவு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஒரு எம்எல்ஏ யார்? அப்ப ஐயுஎம்எல் ஒரு எம்எல்ஏ தூக்கிட்டு ஹார்ட் ஸ்டேட் பண்றாங்களா? அப்போ நான் உண்மையிலே தினகரன் அவர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் ரொம்ப முக்கியமான கேள்வி. அவருக்கு என்ன நோக்கம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அவரும் பிரசிடென்ட் ரூல் கொண்டு போகணும்னு நினைக்கிறாரா, இல்ல எடப்பாடி பழனிசாமியை சிஎம் ஆகணும்னு நினைக்கிறாங்கிறது தெரியாது. ஆனால் அவர் கேட்ட கேள்வி ஒன்று மிக முக்கியமான கேள்வி. இதுல போர்ஜரி இருக்கா இல்லையான்ட்டு தாவேக தரப்புல நம்ம கண்டுபிடிக்கணும். தாவேக தரப்பு என்னைக்குமே வாய் திறந்து பேச மாட்டாங்க, நம்ம கண்டுபிடிக்கணும். காமராஜருக்கு சைன் பண்றாருன்னா பின்னாடி உட்காந்து போட்டோ வீடியோ எடுத்தது யார்? டிரைவரா ஓட்டது யார்? ஆதவ ஒரிஜினா வண்டி ஓட்டினாரு, ஜான் நாராயணசாமி போட்டோ எடுத்தாரா? யார் இதை பண்றாங்க? அப்போ இந்த லெட்டர் கொண்டு காமராஜே முகத்தை மூடிட்டு பட்டணப்பாக்கம் வர்றாரு. ஆனா போலியான இல்ல, அவரு தினகரன் அவர்கள் வைத்த குற்றச்சாட்டுல ஒண்ணு போலியானது அப்படின்னாரு. அது போலியானது அல்ல, அவரே சைன் பண்ணதுதான் அப்படிங்கிறதுக்கு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அப்ப தினகரனோட குற்றச்சாட்டு என்பது உண்மைக்கு மாறானது அப்படிங்கறதான் எங்க நிரூபணம் ஆகுது. கரெக்டான பாயிண்ட் வந்துட்டீங்க. கம்யூனிஸ்ட் போய் தாவேக்கு என்ன சொன்னாங்க? என்டிஏ தரப்புல இருந்து ஒருத்தரை கூட நாங்க அணுக மாட்டோம். இதுக்கு பேர் என்ன சார்? காமராஜர் எதுக்கு சார் அணுகுனீங்க? காமராஜரே வந்தாலும் வச்சுக்கலாம் சார். நீங்க என்ன சார் சொல்லணும்? ஐயோ நீங்க என்ன பண்ணி ஆமாமுக தம்பி சாரிங்க நீங்க வெளியே போயிடுங்க, உங்களால வண்டியில ஏறாதீங்க, சைன்லாம் பண்ணிடாதீங்க, நீங்களே விருப்பப்பட்டு வந்தாலும் நாங்க ஏத்துக்க முடியாதுங்க, அந்த மாதிரி இக்கட்டான சொல்ல அப்படிதானே நீங்க சொல்லணும். சுயசக்தி தானே நீங்க. சுயசக்தியை வண்டியில தூக்கி வச்சு உட்கார வச்சு கையெழுத்து வாங்குது, வேணாம்னு சொல்ல வேண்டியதானே. அப்போ நீங்க இதுக்கு முரணாக கொள்கையாக ஒரு முடிவு எடுக்கிறீங்க. விசிக கம்யூனிஸ்ட் 2 சீட் வச்சிருந்தாலும் அவங்க இல்லாம நீங்க ஆட்சி அமைக்க முடியாது. ஆனா எனக்கு கூடுதலா ஒரு சீட் இருந்தா கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்லிட்டு இவங்களையும் நீங்க சேர்த்துக்கிறீங்கன்னா, அப்ப நாளைக்கு பாமக வந்தாலோ இல்ல அதிமுக வந்தாலோ சேர்க்க மாட்டீங்க என்ன நிச்சயம்? இப்ப நம்ம பேசிட்டு இல்ல காமராஜ் அவர்கள் ஆமா சார், காமராஜ் அவர்கள் அமமுகவுல தொடர்வாரா அல்லது டிவிகேல ஜாயின் பண்ணுவாரான்னு தெரியாது இல்லையா? அதற்கான வாய்ப்புகளும் உண்டு இல்லையா? அப்ப அந்த வாய்ப்பை பயன்படுத்தினா அப்ப அவரோட ஸ்டேட்மெண்ட் சரியா தானே இருக்கு. திரும்ப வர்றாருங்க, எனக்கு புரியலையே. இல்ல என்டிஏ டிராப் பண்றாங்களா? விஜய டிராப் பண்றதுக்கு காமராஜர் முகத்தை முடிட்டே போங்கப்பா, நீ திரும்ப ஒரு சீன் போடு, ஒரு நாடகம் ஆடுவோம், அவங்க என்டிஏ தான் பிளான் பண்றாங்களா? இல்ல பிரசிடென்ட் ரூலை நோக்கி கொண்டு போறதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்டிஏ பிளான் பண்றாங்களா? எனக்கு தெரியலையே என்ன நடக்குது இந்த ஊர்ல. சார் தொடர்ந்து பேசுவோம். இறுதியான கேள்வி, பாக்கி சார் ரொம்ப முக்கியமான விஷயத்த பேசுறாரு. இந்த குதிரை பேதம் என்பது தமிழகத்தில் இல்லை அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். இதே அரங்கில் நிறைய வாட்டி பேசியிருக்கோம், அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு. ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்கு. இது எந்த மாதிரியான முடிவுகளை எடுத்துட்டு வரும்? இதில் ஆட்சி அமைப்பதில் ஏதேனும் தயக்கங்களை கொண்டு வருமா கவர்னருக்கு முடிவெடுப்பதில், அல்லது அது நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, அல்லது இதில் எதுவும் ஒன்றும் இல்லை, இது எப்படி நடக்கிறதானே அப்படின்னு நம்ம அரசியலில் எல்லாம் சகஜம் அப்படின்னு தாண்டி போயிடுமா? உங்களோட இறுதியான ஹார்ஸ் ரைடிங் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. 1988 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு நாவலர் சொல்கிறார், நான் முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடுவேன்னு. அப்போது ஒரு சார் ஆரம்பிக்கிறப்ப என்கிட்ட என்ன சொன்னார், கிச்சன் கேபினெட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு ஆரம்பிக்கிறப்ப என்கிட்ட பர்சனலாகவே நான் கேட்டபோது சொன்னார். ஆனால் அதே சமயத்தில் சில தரப்பினர் ஜானகி அம்மாவுக்கே அந்த ஆசை இருந்தது, அதனால் நான் தான் முதலமைச்சர். ஒரு தொழில் அதிபர்கிட்ட அந்த அம்மா சொன்னதா அந்த தொழில் அதிபர் என்கிட்ட சொன்னார். சில பேர் நான் சொல்கிறேன், இல்லை ஆரம்பிக்கிறப்ப தூண்டி தான் ஜானகி அம்மாவை முன்னிறுத்தினாங்க. இந்த கதையெல்லாம் விட்டுருவோம், நமக்கு வேறு விஷயம். அதில் அப்போது ஹார்ஸ் ரைடிங்னு சொல்கிறோமே, குதிரை பேரம் நிறைய நடந்தது. முத்துசாமி போன்றவர்கள் யாரெல்லாம் அந்த பக்கம் இழுக்கணும்னோ, இந்த பக்கம் பண்ருட்டியார் பேரை சொல்ல தயக்கம் இருந்தாலும் பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்ற ஜெயலலிதா ஆதரவாளர்கள் அந்த பக்கத்தில் இந்த எம்எல்ஏக்களை இழுப்பதற்கான முயற்சிகள்லாம் நடந்தது. ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் சட்டப்பேரவை கூட்டத்தில் அடிதடியே நடந்தது. போலீஸார் உள்ளே வந்தாங்க. சட்டசபை காவலர்கள் மட்டுமல்ல, காவல்துறையினரே அப்போதைய கமிஷனர் ஆஃப் போலீஸ் தேவாரம் உத்தரவின் பேரில் காவல்துறையினரே உள்ளே வந்து தாக்கிய அல்லது சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு அதன் விளைவாகத்தான் ஆட்சி கவிழ்ந்தது, மெஜாரிட்டினால் அல்ல. அன்றைய தினம் இரவு ஆர் வெங்கட்ராமன் ஆட்சியை கலைச்சார், ஜானகிமார் ஆட்சியை.
ஸோ அப்போதே இந்த குதிரை பேரம்னு சொல்கிறோமே, ஹார்ஸ் ரைடிங் நிறைய நடந்திருக்கு. ஆனால் என்ன இதில் முடிஞ்சுது? ஆட்சி கலைப்பில் முடிஞ்சது. குடியரசுத் தலைவர் ஆட்சி திணிப்பில் வந்தது. அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, அப்போது காங்கிரஸ் ஆட்சிக்கு தமிழ்நாட்டில் இந்த கட்சி ஆட்சி கவுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்தது. அதுவும் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸோ தெரியாது. நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.